ரஜினி அவர்கள் அதெல்லாம் முடியவே முடியாது. விஜயோட கோட் படத்த ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட படத்த கண்டிப்பா ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு பக்கம் நெருக்கடி குடுத்துட்டு வந்துட்டு இருக்காராமா. நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்துல விஜய் நடிச்சிருக்கக்கூடிய கோட் படம் வர செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து திரையில வர்றதுக்கு ரிலீஸ் ஆகறதுக்காக ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு அப்புறமா தான் நடிச்ச வேட்டையன் படத்த ரிலீஸ் பண்ணிட்டு விஜய்க்கு மறைமுகமா சவால் விடும் அளவுக்கு கோட் படத்தோட வசூல் சாதனையை முறியடிச்சு காட்டணும் அப்படின்னு விடாப்பிடியா ரஜினி அவர்கள் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா லைக்கா மற்றும் ஞானவேல் 2 பேரும் கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாமா. அதற்கு அந்த பேச்சுக்கே இடமில்ல. சொன்னபடி எந்தவித மாற்றமும் இல்லாம அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமா மொத்த டீமுக்கும் ரஜினி ஆர்டர் போட்டு வந்துட்டு இருக்காரு. அதற்கு காரணம் கடந்த வருடம் லியோ படமும் ஜெயிலர் படமும் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுச்சு. ஆனால் ஒரு படி மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலர் படம் வேற லெவலில் வசூலை வாரி குவிச்சுது. அதே மாதிரி கோட் படத்தை விட இந்த டைம் வேட்டையன் படம் வசூல் அளவில் சாதனை படைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரஜினி இந்த மாதிரியான விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிறாராமா.